श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपारकरुणाकरम् अग्रे पश्यामि तेजः किमपि हयमुखं वर्धकं वारिराशेः विद्यारूपस्य हृद्यं विशदशशिनिभं पद्मजाताभिनन्द्यं शङ्खं चक्रं च पुस्तकं विवृतिरतिमतीं ज्ञानमुद्रां च लक्ष्मीं விப்ராஜமானம் ஸ்ருதிததி மகிதம் லோச்சனாநேகதிருஷ்யம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். முதற்கண் இந்த ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவ நடத்தக்கூடிய இப்படி சீரிய பணி, அரும் பணி, வேதத்தின் வைபவத்தை உலோகத்துக்கு உணர்த்துறதுக்காக இப்படி ஒரு கல்யாண மண்டபத்தில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்களே, அதற்கு முதற்கண் வைதிக உலகம் சார்பாக அவர்களுக்கு அடியனுடைய நன்றி கலந்த பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை வேத வித்துக்களை ஒரு இடத்துல பார்க்கறதே பெரிய பாக்கியம். அத்தனை வேத வித்துக்களை பல்வேறு இடங்கள்லேருந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்து, அதுவும் அடியனுக்கு பெரிய பாக்கியம் பாருங்க. மகான்கள் பெரியவா மாதிரியெல்லாம் மகான்கள் அமர்ந்து இருக்கும் போது அவ திருச்செவி சாத்தும்படியாக ஒரு 4 வார்த்தை நாம பேசுறோம்னா அது நமக்கு பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக இந்த ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு மீண்டும் மீண்டும் அடியனுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு நேரம் உபன்யாசத்துக்கு போவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட உபன்யாசத்தின் தலைப்பு வேத வைபவம், வேதத்தின் பெருமை என்ன என்பதை பேச வேண்டும். கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 60 நிமிஷம். அதனால 60 நிமிஷத்துக்குள்ள வேதத்தின் பெருமை என்ன அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்டா பார்த்துருவோம். முதல்ல வேதம் என்றால் என்ன அப்படின்னா, வேதயதி இது வேதகா என்று சொல்வார்கள். எது அறிவிக்கிறதோ, எது தெரியப்படுத்துறதோ, எது ஒரு விஷயத்தை நமக்கு இன்ஃபார்ம் பண்றதோ, கன்வே பண்றதோ அதுக்கு வேதம்னு பேரு. அப்போ வேதயதி அறிவிப்பது வேதம். எதை அறிவிக்கிறதுன்னு தான் கேள்வி. அரசியல் நடப்பை பத்தி அறிவிக்குமானா அது தினந்தோறும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல நாமளே பார்த்துருவோம், அதை வேதம் அறிவிக்க வேண்டாம். இல்லை ஏதாவது ஹிஸ்டரி அதை பத்தி ஏதாவது அறிவிக்குமானா அதெல்லாம் புத்தகத்துல இருக்கு, அதை நாம பார்த்துப்போம். அல்லது பக்கத்து வீடு எதிர் வீடு அதை பத்தி ஏதாவது அறிவிக்குமானா அது டெய்லி நாம வம்பு பேசும்போது நமக்கே தெரிஞ்சிடும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பத்தி ஏதாவது வேணுமானா அதெல்லாம் கூகுளாச்சாரியரை கேட்டா அவரே சொல்லிடுவார். ஆனா எந்த விஷயத்தை கூகுளாச்சாரியரால அறிவிக்க முடியாது, சோசியல் மீடியாவால அறிவிக்க முடியாது, யூடியூபால அறிவிக்க முடியாது, டெக்ஸ்ட் புக்கால அறிவிக்க முடியாது, நம் புத்தியால் அறிவிக்க முடியாது, நம் அனுமானத்தால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி இது எதனாலுமே தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை எது அறிவிக்கிறதோ அதற்குத்தான் வேதம்னு பேரு. ஆன்மீக விஷயங்களை ஜீவாத்மான்னா என்ன, பரமாத்மான்னா என்ன, இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை எப்படி போய் அடைவது, அந்த பரமாத்மாவை அடைந்து பெறும் பலன் என்ன, மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மற்ற நூல்களை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாத்துக்குமே நம்ம யூடியூபையும் வாட்ஸ்அப்பையும் தான் ரெஃபர் பண்றோம். யாரா என்ன சொல்றா, சார் வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு கோவிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணலாம்னு வந்திருக்கேங்கிற பிரமாண நூலை யாரும் பார்க்கறது இல்லை. ஆனா இதெல்லாம் பிரமாணம் ஆகாது. அப்போ நம் புத்திக்கு அப்பாற்பட்ட மற்ற டூல்ஸை கொண்டு அறிந்து கொள்ள முடியாத ஆன்மீக விஷயங்கள், அப்ராக்கிருதமான விஷயங்கள், ஆன்ம விஷயங்கள், இதையெல்லாம் எது அறிவிக்கிறதோ அதற்குத்தான் வேதம்னு பேரு. இந்த வேதத்தின் பெருமை என்றால் அதை சொல்வதற்கு 60 நிமிஷம் இல்லை, 60 நாள் இல்லை, 60 வருஷம் இல்லை, எவ்வளோ காலம் சொன்னாலும் வேதத்தின் பெருமை சொல்லிட்டே போகலாம். ஆனா 60 நிமிஷத்துக்குள்ள சொல்லணுங்கிறதுக்காக வேதத்தின் பெருமையை சுருக்கி அடியன் ஒரு எண் சீர் கடிநெடியலடி ஆசிரிய விருத்தம் ஒரு பாட்டா எழுதியிருக்கேன். இந்த பாட்டுல வேதத்தின் 7 பெருமைகள் மட்டும் சொல்கிறேன். ஏன் 7 சொல்றேன்னு கேட்கிறேடா, 7ங்கிறது ஒரு சிறப்பான நம்பர். மோட்சபுரிகள் 7, புண்ணிய நதிகள் 7, மலைகள் 7, கடல்கள் 7, தீபங்கள் 7, மேல் உலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7, ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 7, ருக்மிணி கிருஷ்ணனுக்கு எழுதின கடிதத்தில் உள்ள ஸ்லோகங்கள் 7, திருவேங்கடமலையில் உள்ள மலைகள் 7, ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிராகாரங்கள் 7, தோனி ஷர்ட்ல உள்ள நம்பர் கூட அதுதான். இப்படி 7ங்கிறதுக்கு நிறைய சிறப்புண்டு. ஆனால் அதுக்காக அடியன் 7 சொல்லல. இந்த 7 இருக்கே, இது வேதத்துக்கு மட்டுமே உள்ள சிறப்பு, வேற எந்த நூலுக்கும் இந்த 7 சிறப்பு கிடையாது. வேதத்தின் சிறப்புகள்ங்கிறவை எண்ணிறந்தவை. ஆனா வேதத்துக்கு சொல்லும் அதே சிறப்பை நீங்க இன்னொரு நூலுக்கும் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வேதத்துல இந்த விஷயம் சொல்லி இருக்கு சிறப்புன்னா, இன்னொருத்தர் சொல்லுவார் இதே விஷயம் ராமாயணத்திலையும் இருக்கும்பார். வேதத்துல இன்னொரு விஷயம் சிறப்புன்னா இன்னொருத்தர் சொல்லுவார் இல்லை இது மகாபாரதத்திலையும் இருக்கும்பார்.
ஆனா ஒரு 7 விஷயம் வேதத்துக்கு மட்டுமே பொருந்தும், வேற எந்த நூலுக்கும் பொருந்தாது. அந்த 7 சிறப்பு என்ன, அதைத்தான் 12-20 நம்ம பார்த்துருவோம். இப்ப இந்த 7ஐயும் தொகுத்த அடியனுடைய பாடல், ஆதார நூலாக அமைந்ததாலும் ஆறானும் உருவாக மேன்மையாலும் ஆதி என்பது இல்லாத ஏற்றத்தாலும் அழிவின்றி எஞ்ஞான்றும் நிலைப்பதாலும் ஓதுவதற்கு ஓரெல்லை இன்மையாலும் உறுதியுடன் நம்புமாறு உள்ளதாலும் தீதில்லா குருமூலம் கேட்பதாலும் சிறப்புற்ற வேதமது வாழி வாழி. 7 பெருமை. முதல் பெருமை என்னன்னா, நம்முடைய சனாதன தர்மம்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய ஹிந்து மதம். இந்த சனாதன தர்மத்துக்கு ஆதார நூல் எதுனா அது வேதம். இது வேதத்துக்கு மட்டுமே உள்ள சிறப்பு. இந்து மதத்துக்கு எது ஆதார நூல்? எல்லாரும் அந்த கேள்வி கேட்கிறா இல்லையா, நீங்கள் ஒரு மதமா இல்லை பல மதங்களா, உங்களுக்கு ஆதார நூல் உண்டான்னா வேதம் என்பதுதான் நமக்கு ஆதார நூல். இந்த காலத்துல நிறைய டிஸ்கஷன் நடக்கிறது. ஒருத்தர் என்ன சொல்றார், சைவர் என்கிறார். அவர் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வழிபடுகிறார், நெற்றியில திருநீர் அணிகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒருத்தர் வைஷ்ணவர்ங்கிறார், நெத்தியில திருமண் காப்பு அணிகிறார், பெருமாள் தான் முழுமுதற் கடவுள்னு வழிபடுகிறார். இது போல சாக்தம் பலவிதமான வழிபாட்டு முறை இருக்கு. இப்ப மத்தவாள்லாம் என்ன கேட்கறா, நெற்றியில் அணியும் குறியீடு வேற மாதிரி இருக்கு, வழிபடும் தெய்வம் வேற மாதிரி இருக்கு, அப்புறம் நாங்கள்லாம் ஒரே சனாதன தர்மம், ஒரே ஹிந்து மதம், எதை வச்சு சொல்றேன்னு கேட்கறாளா இல்லையா? எப்படி ஒரே மதம்னு சொல்றதுன்னா, வழிபாட்டு முறைகள் வெவ்வேறா இருந்தாலும் எல்லாருக்கும் ஆதார நூல் எதுன்னு பார்த்தா ஒரே வேதம் தான். ஒரே வேதத்தில் சொல்லப்பட்டபடிதான் இந்த பக்கம் சைவர் சிவபெருமானை வழிபடுறார், அதே வேதத்தில் சொல்லப்பட்டபடிதான் வைஷ்ணவர் பெருமாளை வழிபடுறார், அதே வேதத்தில் சொல்லப்பட்ட வழியில தான் சாக்தர் அம்பிகையை வழிபடுறார். அப்போ வழிபாட்டு முறைகள் எத்தனையா இருந்தாலும் ஒத்தொத்தர் ஒரு நூல் சொல்றா இல்லையா, கிறிஸ்டியன்னா பைபிள்ங்கிறா, இஸ்லாம்னா குரான்கிறா. அது போல ஹிந்துன்னு சொல்றவனுக்கு ஆதார நூல் எதுனா தைரியமா சொல்லலாம், வேதம் என்பதுதான் நம்மை இணைத்து வைக்கிறது. ஆனா அந்த வேதம் எப்படின்னா ரொம்ப பிராட் மைண்டட். ஒவ்வொரு மனிதனுடைய பக்குவ நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒத்தொத்தருடைய குணங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒத்தொத்தர் விரும்பக்கூடிய பலன்கள் ஒரு மாதிரி இருக்கும், ஒத்தொத்தருடைய இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதற்கேற்றபடி வெவ்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை ஒரே வேதம் கொடுக்கிறது. இதுதான் வழிபாடு, இப்படித்தான் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா வைக்காமல் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி. ஒரு பகவானை பல விதங்களிலே நாம் வழிபடலாம் என்பதற்கு வேதம் வழிகாட்டுறது. ஆனா நீ எப்படி வழிபட்டாலும் ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி என்று வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீர் எப்படியாயிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கடலில் போய் சேருவது போல இவர்கள் எப்படியெல்லாம் வழிபாடு செய்தாலும் எல்லா வழிபாடும் அல்டிமேட் இந்த வேதம் சொல்லக்கூடிய பரமபுருஷனிடம் தான் போய் சேருகிறது. அதனால வேதம் என்பதுதான் நம் எல்லோரையும் இணைத்து ஒரே பாயிண்ட்ல வச்சிருக்கு. அதனாலதான் பாருங்க, சைவத்துல நாயன்மார்கள் சிவபெருமான பாடினாலும் வேதநாதன் வேத கீதன் ஆரணன் கான் என்றுதான் பாடுகிறார்கள். வேதம் இல்லாம தனியாவா சிவனை சொல்லல. ஆழ்வார்கள் பெருமாளை பாடினாலும் வேதத்தை, வேதத்தின் சுவை பயனை, வேதத்தை வைத்துத்தான் பெருமாளை சொல்கிறார்கள். அது போல வேதம்ங்கிறது தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் புரியிறாப்புல சொல்லணும்னா, என்ன ரொம்ப டெக்னிக்கலா சொல்றோம். ஒரு பெரிய மாமரம் இருக்கு, மாமரம் பறந்து விரிந்து வளர்ந்துருக்கு. அந்த பக்கம் ஒருத்தர் நின்று கல்லால் அடிச்சு மாம்பழம் சாப்பிட்டு இருக்காரு, இந்த பக்கம் இன்னொரு கிளையிலேருந்து ஒருத்தர் மாம்பழம் சாப்பிட்டு இருக்காரு, வேற பக்கம் வேறொரு கிளையிலேருந்து ஒருத்தர் மாம்பழம் சாப்பிடுறாரு. மேலோட்டமா பார்த்தா இவர் எங்கேயோ மாம்பழம் சாப்பிட்றாரு, அவர் எங்கேயோ மாம்பழம் சாப்பிட்றாரு, அவர் வேற எங்கேயோ மாம்பழம் சாப்பிட்றாருன்னு தோணும். ஆனா உண்மையில் இல்லை, எல்லா மாம்பழத்துக்கும் வேற எங்க இருக்கு, ஒரே மரத்துல இருக்கு. அது போல சைவர் எங்கேயோ மாம்பழம் சாப்பிட்டாலும் வைணவர் எங்கேயோ மாம்பழம் சாப்பிட்டாலும் வேர் எங்க இருக்குன்னா வேதத்தில் இருக்கிறது. வேதம் என்ற ஒரே வேரிலிருந்து முளைத்து வந்த வெவ்வேறு கிளைகள் தான் சைவம், வைணவம், சாக்தம். இது எல்லாமே எதுக்கு இதை சொல்றோம்னா, இன்னைக்கு சைவம், வைணவம், சாக்தம் இதெல்லாம் பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். ஆனா வேறான வேதத்தை விட்டுடுறோம். நம்ம ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் போல ஒரு சிலர் தான் வேதத்தை பராமரிக்கணுங்கிற எண்ணத்தோடு பண்ணிட்டு இருக்கா. என்ன இப்படி யோசிச்சு பாருங்க, மாம்பழம் நன்னா இருக்குன்னு மாம்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு வேற பராமரிக்காம விட்டா என்ன ஆகும்?
மரமே பட்டு போயிடும், மாம்பழமே கிடைக்காது. அப்போ சைவம் நன்னா இருக்கணும், வைணவம் நன்னா இருக்கணும், சாக்தம் நன்னா இருக்கணும், ஒவ்வொரு பிரிவும் நன்னா இருக்கணும்னா வேறாக இருக்கக்கூடிய வேதம் நன்னா இருக்கணும். வேதம் மட்டும் நன்னா இல்லைன்னா வேறு எதுவும் விளங்காது. அதனால வைதிகர்களை போற்றுவது என்பதுதான் சனாதன தர்மத்தில் இருக்கிற எந்த பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் முதல் கடமை. வைதிகர்களை போற்றணும், வேதத்தை போற்றணும். வேருக்கு தண்ணி விடலைன்னா கிளைகளோ பழமோ எதுவுமே கிடையாது. ஆதார வேறாக இருப்பது வேதம். இல்ல சித்தாந்த ரீதியில பார்த்தாலும் இந்த அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் இப்படி எல்லாம் சொல்றோமே, அப்ப அதெல்லாம் பிரிவுகள் இல்லையா? ஒத்தொத்தரும் ஒவ்வொரு விதமா போறார். இப்ப அத்வைத்திய கேட்டா என்ன சொல்றார்? எல்லாம் ஒரே பிரம்மம் தான், ரெண்டாவது என்பதே கிடையாதுங்கிறார், எல்லாமே ஒண்ணுதான். துவைத்தத்துல கேட்டா என்ன சொல்றா? இல்ல இல்ல, பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு, எல்லாமே வேறு வேறு. விசிஷ்டாத்வைத்தம் ராமானுஜர் நெறி, அதுல என்ன சொல்றா? இல்ல இல்ல, உடல் உயிர் உறவை இட்டு பார்க்கும்போது எல்லாம் பகவானுக்கு சரீரம், எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லலாம். அதே சமயம் உயிரா இருக்கும் பகவான் வேறு, உடலாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் வேறு, வேறு வேறுன்னு சொல்லலாம். எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லலாம், வேறுன்னு சொல்லலாம். ஒரு நிலையில ஒன்னா இருக்கும், இன்னொரு நிலையில வேற இருக்கும். விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறா. அப்ப வேத நெறின்னு எதை சொல்வது? உடனே சொல்றா, பாருங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறேன், அப்புறம் எல்லாரும் ஒரே வேத நெறினா எப்படின்னா ஒரே வேதத்துக்கு தான் வெவ்வேறு இன்டர்பிரேஷன்ஸ் கொடுத்திருக்கா. ஆதாரமான வேதத்துல மாறுபாடே கிடையாது. இப்போ சங்கரர் அத்வைத்தம் சொன்னாலும் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா இது வேதாந்த டிண்டி மகான்றார். வேதம் சொல்வதைத்தான் சொல்கிறேன். வேதத்துல அபேத ஸ்ருதிகள் எல்லாமே ஒண்ணுங்கிற மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. அதை பிரதானமாக எடுத்துக்காட்டி இதோ பாரு எல்லாம் ஒண்ணுன்னு சங்கரர் விளக்குறார். மத்வாச்சாரியார் துவைத்தம்னு சொன்னார்னா வேதத்துல எல்லாம் வேறு வேறுன்னு சொல்லும் விதமான வாக்கியங்கள் இருக்கு. அந்த வேத வாக்கியங்கள் அடிப்படையில தான் அவர் சொல்றார். ராமானுஜர் ஒரு நிலையில ஒன்று ஒரு நிலையில வேறுன்னு சொன்னா அதுவும் வேதத்தின் அடிப்படையில கடக ஸ்ருதின்னு பிருகதாரண்யக உபனிஷத்துல அந்தர்யாமி பிராமணம் எஸ்ய ஆத்மா சரீரம், எஸ்ய தேஜ சரீரம், எஸ்ய பிருத்திவி சரீரம் எல்லாம் பகவானுக்கு சரீரம்னு சொல்லியிருக்கு. உடல் உயிர் உறவை இட்டு சொல்கிறார். அப்ப யார் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதுக்கு பேசிஸ் எங்க இருக்குன்னா வேதத்துல தான் இருக்கு. அப்ப இதையும் நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெரிய வீடு இருக்கு, 3 BHKவா இன்னைக்கு எல்லாரும் அதான் ஆசைப்படுறா. 3 BHK வாங்கணும்னு ஆசைப்படுறா. 3 ரூம் இருக்கும் அங்க. 3 ரூம்ல 3 வெவ்வேறு நபர்கள் வாழ்ந்துட்டு இருப்பா. ஆனா சாப்பிடணும்னா ஒரே கிச்சனுக்கு தான் வரணும். ஒன்று கூடி பேசணும்னா ஒரே கிச்சனுக்கு தான் வரணும். மேல ரூஃப் எல்லாருக்கும் ஒரே ரூஃப் தான். அப்போ வீட்டுல 3 வெவ்வேறு ரூம் இருக்கு. அவர் லெப்ட் சைடு ரூம்ல இருக்கார், இவர் ரைட் சைடு ரூம்ல இருக்கார், இவர் சென்டர் ரூம்ல இருக்கார். அதனால 3 பேரும் வெவ்வேறு குடும்பம்னு சொல்லிடலாமா? அவரவர் வெவ்வேறு ரூமுக்கு போனாலும் சாப்பிடணும்னு வந்தா ஒரே கிச்சன் தான், கூடி பேசணும்னு வந்தா ஒரே டைனிங் ஹால் தான். அது போல அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம்னு போனாலும் எல்லாரும் ஆதாரம்னு வரணும்னா ஒரே கிச்சன் ஆகிய வேதத்துக்கு தான் வந்தாகணும், ஒரே ரூஃப் ஆகிய வேதத்துக்கு தான் வந்தாகணும். இப்ப நாம என்ன பண்றோம்? ரூம் எல்லாம் நன்னா பாத்துக்கிறோம், ரூம் நன்னா இருக்கு. ரூஃப் இல்லைன்னா, மேல கூரை இல்லைன்னா எந்த ரூம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. வேதம்ங்கிற அந்த கூரை இல்லைன்னா, வேதம்ங்கிற அந்த கூரைக்குள்ளதான் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. வேதம்ங்கிற கூரையை விட்டுட்டோம்னா இதெல்லாம் ரூம் எல்லாம் இருந்தாலும் அந்த ரூம் என்பது எடுபடாமல் போயிடும். அப்ப நமக்கு எது ஆதாரம்? வேதம் தான் ஆதாரம். அப்போ வேதத்தை தான் பராமரிக்க வேண்டும். இதான் முதல் விஷயம். அப்போ நம்முடைய சனாதன தர்மத்துல அத்தனை பேரையும் ஒன்னா வச்சு இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, பாரத தேசத்துல நம்மள மெஜாரிட்டியா வச்சிருக்கிறதே வேதம் தான். வேதம் இல்லைன்னா நம்ம மைனாரிட்டி. அவரவர் சைவர் வைணவர் சாக்தர் எல்லாம் பிரிஞ்சுட்டே போயாச்சுன்னா நாம தான் மைனாரிட்டியில இருப்போம். பாரத தேசத்துல ஹிந்துஸ் மெஜாரிட்டின்னு சொல்றதுக்கு எது காரணம்னா, அத்தனை பேரும் வேதம்ங்கிற ஒரு குடைக்கீழ் இருப்பதால் தான் அது பெரிய கொடை, நாம மெஜாரிட்டின்னு இருக்கோம். வேதத்துக்கு நாம அந்த குடைக்கு நாம கொடை எதுவும் கொடுக்காம விட்டுட்டோம்னா அந்த குடை போயிடுத்துன்னா நாம அத்தனை பேரும் பிரிஞ்சு மைனாரிட்டி ஆயிடுவோம். நம்மள மெஜாரிட்டியா வைத்திருப்பதே வேதம் என்பதை மறக்கக்கூடாது. அதுக்கு மேல ஒண்ணு சொல்றேன், சனாதன தர்மத்தின் ஆதார நூல்னு சொல்றோம் இல்லையா? எந்த வகையில ஆதாரம்னா, இந்த சனாதன தர்மத்தில் எந்த நூல் எழுந்தாலும் அது வேதத்தின் அடிப்படையில் தான் வரும். வேதத்தை விளக்க வந்த நூலாகத்தான் அமையும். இப்ப ராமாயணத்தை எல்லாரும் கொண்டாடுறோம். ராமாயணத்தை என்னன்னு சொல்றான்னா, வேத வேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேதங்கள் பகவானை போற்றுகின்றனர். அந்த வேதங்கள் போற்றும் பகவான்
தசரதன் குழந்தையாக ராமனாக அவதரித்தான். பகவான் தசரதன் குழந்தையா ராமனா அவதரிக்கவே பகவானை போற்றும் வேதம் வால்மீகியின் குழந்தையா ராமாயணமா அவதாரம் எடுத்து, அப்ப ராமாயணத்தை தனி நூல்னு சொல்றதில்ல, வேதத்தின் அவதாரம் ராமாயணம் என்று சொன்னால்தான் ராமாயணத்துக்கு சிறப்பு. அதுவும் அழகா சொல்லுவா, வால்மீகி என்ன பண்ணாராம், 4 வேதங்களையும் சேர்த்து தான் ராமாயணத்தையும் உருவாக்கினாராம். இதுக்கு என்ன சான்றுன்னா, ராமாயணம்னு பேர் வச்சாரோ இல்லையோ, அதுல ரா ரிக் வேதத்திலேருந்து ரிக்குலேருந்து ரா எடுத்தாராம், சாமா வேதத்திலேருந்து மா எடுத்தாராம், சாமாலேருந்து மா, யஜுர் வேதத்திலேருந்து யா எடுத்தாராம், அதர்வண்ணம்லேருந்து நம் எடுத்தாராம், ரிக் சாமா யஜுர் அதர்வண்ணம் ராமாயணம் சேர்த்தா ராமாயணம்னு ஆயிடுச்சு. வேதவியாசர் மகாபாரதம் இயற்றினார். மகாபாரதத்துக்கு என்னப்பா பெருமைன்னு கேட்டா, அதுவா பஞ்சமோ வேதகா, 5வது வேதம் என்பதுதான் மகாபாரதத்துக்கு பெருமை. வேதத்தை இட்டு சொல்லலைன்னா பெருமை வராது. சரி, பராசர மகரிஷி விஷ்ணு புராணம் அருளினார். புராண ரத்னம்னு போற்றப்படுகிறது. விஷ்ணு புராணத்துக்கு என்னப்பா பெருமைன்னு கேட்டா, அதுக்கு எங்களாழ்வான்கிற மகான் சாதிக்கிறார், அம்சை ஷட்பி சமாகீர்ணம் அங்கைர் வேதம் இவாபரம் புராணம் வைஷ்ணவம் சக்கரே யஸ்தம் வந்தே பராசரம். வேதத்துக்கு 6 அங்கம் இருப்பது போல 6 அம்சங்களை கொண்டதாக இன்னொரு வேதமாக உருவானது விஷ்ணு புராணம். அதுதான் சிறப்புண்டு. சரி, பாகவத புராணம் எல்லாரும் உபன்யாசம் பண்ணி கொண்டாடுறோம். பாகவதத்துக்கு என்னப்பா பெருமைன்னு கேட்டா, நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா தமிர்த திரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுக்காக. வேதம்ங்கிறது ஒரு கற்பக மரம். வேதம் என்ற கற்பக மரத்தில் பழுத்த பழம்தான் ஸ்ரீமத் பாகவதம். அதை கிளி கொத்தி பழத்தை தள்ளுற மாதிரி சுகாச்சாரியார் என்ற கிளி கொத்தி அந்த பாகவதம் என்ற ரசமான பழத்தை நமக்கு வழங்கினார். அப்போ வேதம்ங்கிற மரத்தில் பழுத்த பழம் அதுதான் பாகவதத்துக்கு சிறப்பு. ஏன் தமிழ்ல ஆழ்வார் பாசுரங்கள்னு சொல்றோம்? என்ன சொல்றோம்? வேதம் தமிழ் செய்த மாறன் நம்மாழ்வார் வேதங்களை எல்லாம் கடைந்து தமிழ் பாசுரங்களாக கொடுத்தார். அதுதான் சிறப்பு. அப்ப நீங்க எந்த நூல் கற்பதாக இருந்தாலும் அதுக்கு பார்த்தா அதன் பெருமைக்கு ஒரு அளவுகோலாக வேதத்தை தான் சொல்லுவா. இன்னும் புரியுறாப்புல சொல்லணும்னா, சங்கீதத்துக்கு அளவுகோல்னா என்ன சொல்லுவா? எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள். யார் நம்ம சுமாரா பாடினாலும் எம்.எஸ். சுப்புலட்சுமி மாதிரி நீ எதிர்காலத்தில் பாட வேண்டும் சொல்றாளா இல்லையா? கிரிக்கெட் விளையாடினா சச்சின் டெண்டுல்கர் தான் லேண்ட்மார்க். அவரை போல கிரிக்கெட் விளையாடணும். அது போல எந்த ஒரு நூல் உருவானாலும் இது வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த வேதத்தின் கருத்து இருக்க வேண்டும்ங்கிறது தான் ஒரு நூலுக்கே பெஞ்ச் மார்க்கா அமைஞ்சிருக்கு. அதுதான் வேதத்தின் பெருமை. இது மட்டும் இல்ல, அடியன் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமிகிட்ட ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ண தொடங்குகிறேன். சுவாமியை தான் அடியன் அழைத்தார், என்கிட்ட ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணுன்னு. அப்போ என்கிட்ட கேட்டார், நீ வேத அத்தியனம் பண்ணியிருக்கியான்னார். இது வரைக்கும் பண்ணலை, அடியனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு. அப்போ சுவாமி சாய்ச்சார், இல்லைப்பா, வேதாந்தம் படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அதீத சாங்க சசிரஸ்க வேதகா. ராமானுஜரே சொல்லியிருக்கார், ஒரு அந்தணர் குடும்பத்தில் பிறந்தவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் சார்ந்த வேத பகுதியை கற்றிருக்க வேண்டும். அதனால நீ முதல்ல வேதம் கத்துக்கோ, தினமும் பிரம்ம யஜ்யம் பண்ண தொடங்கு. வேதத்திலேருந்து ஒரு சாப்டர் பிரம்ம யஜ்யம்னு சொல்லணும். அது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, நான் உனக்கு வேதாந்தம் சொல்லித்தரேன்னு சாய்ச்சார். அதுக்கப்புறம் கும்பகோணத்துல சுப்பிரமணிய சாஸ்திரிகள்கிட்ட போய் சாமவேதம் அடியன் சாமவேதம் கத்துக்க ஆரம்பிச்சு பிரம்ம யஜ்யம் பண்ண தொடங்கினதுக்கு அப்புறம் எனக்கு வேதாந்தம் காலக்ஷேபமாகி இப்ப வேதாந்தமும் பூர்த்தி ஆயிடுத்து. அப்போ நீ வேதாந்தம் கத்துக்கணும்னாலும் அதுக்கு முதல்ல பேஸ் எதுன்னா வேதம். அப்ப சனாதன தர்மத்தில் எந்த பிரிவுக்கு போனாலும் அதற்கு ஆதார நூலாக இருப்பது வேதம். இது வேற எந்த நூலுக்காவது உண்டா? இது வேற எந்த நூலுக்கும் இல்லாத வேதத்துக்கு மட்டுமே உள்ள பெருமை சனாதன தர்மத்தின் ஆதார நூல். ஒன்னாயிடுதா? அடுத்து 2வது பெருமை, இந்த வேதம் என்பது யாராலும் இயற்றப்படாதது, அப்பௌருஷேயம்னு சொல்றோம். இது வேற எந்த நூலுக்கும் இல்லாத பெருமை வேதத்துக்கு மட்டும்தான் உண்டு, அப்பௌருஷேயம். இப்ப ராமாயணத்தை யார் இயற்றினார்? யார் இயற்றினார்? வால்மீகி. மகாபாரதம் வியாசர். வேதம். ஆனா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் நியாசம்னு சொல்றோம் இல்லையா? ஒரு மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி காயத்ரியாக ரிஷிகி விஸ்வாமித்ரஹா, காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்ர முனிவர் வழங்கினார். அப்ப அவர் தானே காயத்ரி மந்திரம் இயற்றினார். அப்படித்தான் ஆங்கிலேயர்கள்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த ரிஷிகள்னு ஒரு மந்திரத்துக்கும் சொல்றோமே, அவர்கள் மந்திர கர்த்தாக்கள் அல்லர், மந்திர திரஷ்டா.
ரிஷிகள் என்ன பண்ணா மந்திரத்தை பார்த்து கண்டுபிடித்து வழங்கினார்களே ஒழிய ரிஷிகள் யாரும் மந்திரத்தை கம்போஸ் பண்ணல. இதை நாம நன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்காங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்கான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. கொலம்பஸ் திடீர்னு போனார், அவர் மண்ணெல்லாம் திரட்டி கொண்டு வந்து மண்ணெல்லாம் திரட்டி வச்சு இதுதான் தீவு அமெரிக்கான்னு உருவாக்கினார். அதானே பார்த்தோம். அமெரிக்கா எப்போதும் இருந்துட்டு இருக்கு. அந்த அமெரிக்கா இருந்தது வெள்ளைக்காரனுக்கு தெரியல. கொலம்பஸ்ன்னு ஒருத்தன் போய் இங்க அமெரிக்கா இருக்குன்னு காட்டி கொடுத்தான், அவ்வளவுதானே. அது போல இந்த வேத மந்திரங்கள் என்பவை டிவைன் சவுண்ட்ஸ், தெய்வீகமான ஒலிகள். அந்த ஸ்ருதி வேதங்கள் பிரபஞ்சத்தில் எப்போதும் நிறைந்திருக்கின்றன. நம்ம ரிஷிகள் என்ன பண்ணான்னா, நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, ரிஷிகள் அதை கண்டு நமக்கு வழங்கினார்கள். அதான் மந்திர திரஷ்டாங்கிறோம். ஆங்கிலத்துல ரிஷிகளுக்கு என்ன தெரியுமா பேர் சொல்றான்? சீயருங்கிறான். SEER, சீயருங்கிறான். ஏன்னா நம்ம கண்ணுக்கு எது தெரியாதோ அதை காணக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ரிஷிகள். அப்போ இது போல பல மந்திரங்கள்லாம் இருக்கு, அதுல தெய்வீக சக்தி இருக்கு, அதை கண்டு கிரகித்து வழங்கியவர்கள். இப்போ காயத்ரிக்கு ரிஷி விஸ்வாமித்திரர்னா விஸ்வாமித்திரர் உட்காந்து காயத்ரியை கம்போஸ் பண்ணார்னு அர்த்தம் இல்லை. அந்த மந்திரம் எப்போதும் இருக்கு, அதை கண்டுபிடித்து நமக்கு விஸ்வாமித்திரர் வழங்கினார்னு அர்த்தம். ஏன்னா நம்முடைய பார்வையோ இந்த புலன்களோ புத்தியோ எல்லாம் அளவுக்கு உட்பட்டது. நம்ம ரிஷிகள்ங்கிறவா அப்படி கிடையாது. நமக்கு புரியாத பல விஷயங்களையும் உணரக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் கண்டு வழங்கினார்கள். அதைத்தான் சீயருங்கிறோம். அதைத்தான் தமிழ்ல பார்ப்பான்கிறான். அது திட்டுறான்னு யாரும் கோச்சிக்கவே வேண்டாம், நம்மள ரொம்ப புகழறான்னு அர்த்தம். பார்ப்பான், மற்றவர்களால் எதெல்லாம் பார்க்க முடியாதோ அதையெல்லாம் பார்ப்பான். ஆங்கிலத்துல சீயர், சம்ஸ்கிருதத்துல திரட்டா, மந்திர திரட்டா, மந்திரத்தை பார்ப்பான். மந்திரம்ங்கிறது சவுண்டு தானே. ஆனா ஒலி வடிவிலான அந்த மந்திரத்தையே அவ திவ்ய ஞானத்தால பார்த்தாளாம். இத பத்தி என்னன்னே தெரியாதவா ரிஷிகளை பத்தி கமெண்ட் பண்றதுங்கிறதுல அர்த்தமே கிடையாது. அவ முதல்ல அவளுடைய ஞானம் எப்படி, அவளுடைய தபஸ் எப்படி, அவளுடைய திவ்ய திருஷ்டி எப்படிங்கிறது இவளுக்கு புரியாது. இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி கோவிட் வைரஸ்னு ஒண்ணு வந்து சொல்லியோ, எல்லாரும் எப்படியெல்லாம் பயந்தோம். அவாவா வந்து வாஸ்கோட காமாங்கிறது போய் மாஸ்கோட வாமான்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாஸ்கை போட்டுட்டு, அதுவும் பல பேருக்கு காதே முன்னாடி வந்துருது. இந்த மாஸ்க் போட்டு போட்டு காது முன்னாடி வந்து அப்புறம் ஒரு 2 வருஷம் மாஸ்கை ரிவர்ஸ்ல போட்டு காதை நேராக்கினான். இப்படி எல்லாம் பயந்தோம் இல்லையா? அந்த கோவிட் வைரஸை யார் கண்ணால பார்த்தா? கோவிட் வைரஸை யாரா கண்ணால பார்த்தோமா? பார்க்கல. அப்புறம் எதுக்கு பயந்தோம்? யாரோ ஒரு சயின்டிஸ்ட் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்திருக்கார். சயின்டிஸ்ட் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி கோவிட்டுக்காக நாம பயந்தோம் இல்லையா? ஒரு சயின்டிஸ்டோட மைக்ரோஸ்கோப் கண்ணை நம்பக்கூடிய நாமோ ரிஷிகளுடைய ஞான கண்ணை ஏன் நம்புவதில்லை? அப்போ நம் கண்ணுக்கு தெரியாததை ரிஷிகளுடைய டிவைன் மைக்ரோஸ்கோப் ஞான கண்ணால் கண்டு அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதுதான் இந்த மந்திரங்கள். அப்போ வேத மந்திரம் எதுவுமே அவ கம்போஸ் பண்ணல, அப்பௌருஷயம். அது யாராலும் கம்போஸ் பண்ணப்படாம எப்போதும் இருந்துட்டு இருக்கு. அதை கண்டுபிடித்து நமக்கு ரிஷிகள் வழங்கினார்கள். சிம்பிளா சொல்றேன். ஒரு பெரிய வைதிகர் நல்லா பஞ்சகச்சம் கட்டிட்டு சிகையெல்லாம் வச்சுட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போனார். அங்க போய் கடைக்காரன்ட்ட கேட்டார், இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னார். கடைக்காரன் சொன்னான், இதை உன்னால வாங்க முடியாது, போயான்ட்டான். ஒரு பார்த்தேன், வைதிகர், நான் ஹாட் கேஷோட வந்திருக்கேன், என்னால் வாங்க முடியாதுங்கிறியே. அடுத்த நாள் என்ன பண்ணார், கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அதே கடைக்கு போய் இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னு கேட்டார். நேத்தே உன்னால வாங்க முடியாதுன்னு சொன்னேன்ல, இன்னைக்கும் மறுபடியும் எதுக்கு வர, போயிட்டு வந்துட்டான். இது என்னடா இது, இன்னைக்கும் கண்டுபிடிச்சிட்டானே. அடுத்த நாள் தலையில டர்பன்லாம் கட்டிட்டு சர்தார்ஜி கெட்டப்பில் போய் இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னார். யோ 3 நாளா வந்து படுத்தாதையா, இந்த ஃப்ரிட்ஜை தான் வாங்க முடியாதுன்ட்டு போயான்னா. அவர் பார்த்தார், நீ எனக்கு ஃப்ரிட்ஜே தர வேண்டாம், ஆனா எப்படிடா கண்டுபிடிக்கிறேன், நானும் வெவ்வேறு கெட்ட போட்டுன்னு வரேன், வெவ்வேறு வேஷத்துல வரேன், கரெக்டா ஆடை மட்டும் கண்டுபிடிக்கிறியே, எப்படிடா கண்டுபிடிச்சேன்னு கேட்டார். அவன் சொன்னான், அது ஃப்ரிட்ஜே இல்லை, வாஷிங் மிஷின்மா. 3 நாளா வந்து வாஷிங் மிஷினை காட்டி ஃப்ரிட்ஜ் என்ன வேலை, ஃப்ரிட்ஜ் என்ன வேலைன்னு கேட்கறியே, அதான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அது ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினானே தெரியாத ஒன்னால அந்த பொருளை வாங்க முடியாது. அது போல ஞான கண்ணுனா என்னன்னே தெரியாதவனால ரிஷிகளை பத்தி கமெண்ட் பண்ண முடியாது. அவர்களுடைய திவ்ய திருஷ்டியால நமக்கு புரியாத விஷயங்களையும் அவ கிரகித்து கொடுத்தா. அதுதான் அப்பௌருஷயமான வேதங்கள், ஒரு மனிதனால் இயற்றப்படாதது. இது 2வது பெருமை. அடுத்து 3வது பெருமை. இந்த 2வது வேற யாருக்கா உண்டா? மனிதனால் இயற்றப்படாத நூல் என்று வேற ஏதாவது ஒரு நூல் உண்டா? கிடையாது, வேதம் மட்டும்தான். 3, வேதம் என்பது அனாதி. வேதம் எப்போது முதல் இருக்கிறது? ஏதாவது கால நிர்ணயம் உண்டா? அதுக்கும் இங்கிலீஷ்காரன் பண்ணிட்டான். நமக்குன்னு பாருங்க, இங்கிலீஷ்காரன் பண்ண பல உபகாரங்கள். ரிக்வேதம் முதல்ல வந்தது,
அது 5000 பிசி போட்டுக்கோ, ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்க வேண்டியதானே. 5000 பிசி. யஜுர்வேதம் போட்டுக்கோ 4000 பிசி. அப்புறம் சாமவேதம். அப்புறம் இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வேத பிரிவு பத்தி அப்புறம் சொல்றேன். வேதம்ங்கிறது ஒரே வேதம். வேதம் என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல வேதம் தொடங்கித்துங்கிறது கிடையாது. மகாபாரதம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா நீங்க கால நிர்ணயம் சொல்லலாம். ராமாயணம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா திரேதாயுகம் 17 லட்சம் வருஷம் முன்னாடி, அந்த அளவுக்கு போய் சொல்ல முடியும். வேதம் எப்போது முதல் இருக்கிறது என்றால் வேதத்துக்கு கால அளவுங்கிறது கிடையாது. ரொம்ப சுவையா சொல்லுவா, பகவான் எப்பலேருந்து இருக்கார், அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? கடவுள் எப்போது பிறந்தார்? பரமாத்மா எப்பலேருந்து இருக்கார்? எப்போதும் இருக்கார். அதுபோல வேதமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. பிருகதாரண்யகத்துல எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகான் இருக்கு. அதுக்கு இன்னொரு ஆழ்ந்த அர்த்தம் காட்டுறா. மூச்சு விடுறது நாம் எப்படி அனாயாசமா பண்ணுவோமோ அது போல அனாயாசமாக இறைவன் வேதத்தையும் முழுமையாக அறிந்தவன் அப்படின்னு. அவ்வளவு தூரம் போகலைனாலும் சாமானிய அர்த்தம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகான்னா இறைவனுடைய மூச்சு காற்றா இருக்கு வேதம். அப்ப இறைவனுடைய மூச்சு காற்றுன்னு ஒண்ணு சொல்லிட்டா, இறைவன் எப்பலேருந்து மூச்சு விடுறாரு, அதாவது இறைவன் எப்பலேருந்து இருக்கார், எப்போதும் இருக்கார். அப்ப அவரது மூச்சு காற்றா அவர் திருவுள்ளத்துல வேதம் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது. வேதத்துக்கு பிகினிங் பாயிண்ட்ங்கிறது கிடையாது. அத ஒவ்வொரு வேத பகுதி ஒரு காலத்துல லுப்தமா காணா போயிருக்கலாம். இன்னொருத்தர் அதுக்கப்புறம் அதை பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம், மந்திரத்தை கண்டுபிடிச்சு ஒரு ரிஷி கொடுத்திருக்கலாம். அதுக்காக அதுதான் அந்த வேதத்தின் பிகினிங் பாயிண்ட் கிடையாது. அந்த வேதம் என்பது அனாதி. ஆதினா பிகினிங் பாயிண்ட். அனாதி என்றால் தொடக்க புள்ளியே இல்லாமல் எப்போதும் இருப்பது. மகாபாரதத்துல ஸ்லோகம், அனாதி நிதனாகியஷா வாகுதிருஷ்டா ஸ்வயம்புவா. பிரம்மா உலகத்தை படைக்கும் போது வேதத்தை சொல்லித்தான் பூமியை படைத்தார். இது மட்டுமா? எல்லாரும் கேட்கிறா, வேதம் எப்போ வந்தது, 5000 பிசியா 7000 பிசியான்னு? வேதம் சொல்றது பிரம்மா உலகத்தை படைக்கும் போதே வேதத்தை சொல்லிதான் படைச்சாராம். சபூரிதி வியாகரத்து சபுவம் அசிருஜத. பிரம்மா உலகை படைக்கும் போது வேதத்தை ஓதி படைச்சாருன்னா என்ன அர்த்தம்? உலகம் படைக்கப்படும் முன்பும் வேதம் இருந்தது. அதனாலதான் அந்த வேதத்தை சொல்லி பிரம்மா பூமியை படைத்தார். அப்ப வேதத்துக்கு ஒரு பிகினிங் ட்ரேஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. இதுக்கு மேல ஒரு ரகசியம் சொல்றேன். ராமாயணத்துல பரத சபதம்னு சொல்லுவா இல்லையா, அதுல பரதன் ஒரு சபதம் பண்றான். யார் ஒருத்தர் வேதத்துக்கு கால நிர்ணயம் பண்றாளோ அவளுக்கு என்ன பாபம் வருமோ அது எனக்கு வரட்டோங்கிறான். ராமன் காட்டுக்கு போக நான் சம்மதித்திருந்தால், கௌசல்யாட்ட பரதன் சொல்றான், ராமன் வனவாசம் போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஒருவேளை ராமன் காட்டுக்கு போனதுக்கு நான் சம்மதித்திருந்தால் வேதத்துக்கு கால நிர்ணயம் பண்றவன் எந்த நரகத்தை போய் அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைவேன்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்துக்கு கால நிர்ணயம் பண்ணி இது முன்னாடி இது பின்னாடின்னு சொல்வதே பெரிய பாப்பம். வேதம் என்பது அனாதி, பிகினிங் பாயிண்ட் இல்லாமல் எப்போதும் இருக்கக்கூடியது. இது வேற எந்த நூலுக்கும் இல்லாத பெருமை, வேதத்துக்கு மட்டும் உள்ள பெருமை. 1 ஆதார நூல், 2 அபௌருஷேயம், 3 அனாதி, அடுத்து 4வது வேதம் நித்தியம். நித்தியம், அழிவே கிடையாது வேதத்துக்கு. ராமானுஜர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, நீங்க வேதம் அழியாது அழியாதுன்னு சொல்றீங்களே, இப்போ பிரளயம் வருது, பிரளய காலத்துல பூமியே அழிஞ்சிடும், அப்ப வேதம் என்ன ஆகும்? வேதம் என்ன ஆகும்? நாம சொல்லுவோம் இல்ல, வைகுண்டத்துல சாமகானம் ஏத்த சாமகாய நாஸ்தே ஹாவு ஹாவுன்னு அங்க சொல்லுவா. அப்படி இல்ல, பூமியில வேதம் இருக்குமா இருக்காதா? பிரளயம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, வைதிகாலே யாரும் இல்லை, அப்ப வேதம் இருக்குமா இருக்காதா? எப்படி இருக்கும்? வேதம் சொல்றதுக்கு, அதாவது இது ஒரு பெரிய பாயிண்ட். வேதம் இருப்பதுன்னா வேத சம்ரக்ஷணம்னா என்னன்னே பெரிய கேள்வி. இது காஞ்சி மகாபெரியவர் ரொம்ப அழகா சொன்னார். வேதத்தை சிடிலயோ புக்லயோ யூடியூப்லயோ போடுறது வேத சம்ரக்ஷணம் கிடையாது. நம்ம மனசுக்குள்ள வேதம் இருப்பதுதான் வேத சம்ரக்ஷணம். நம்ம மனசுல வேதம் இல்லாம எல்லா வேதத்தையும் யூடியூப்ல போட்டு வச்சாச்சு, எல்லா வேதத்தையும் புத்தகம் போட்டு லைப்ரரியில வச்சாச்சுங்கிறது. ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல வேதத்துக்கே ஜுகல்பந்தி நடத்துறா பாருங்க, அதுதான் வேத சம்ரக்ஷணம். அப்படி இல்லாமல் மனசுலேருந்து வேதம் போயிடுத்துன்னா அது வேத சம்ரக்ஷணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பிரளய காலத்துல எல்லாம் போயிடுது, அப்ப வேதம் இருக்குமா? ராமானுஜர் விளக்கினார், நாங்க ஏன் வேதம் நித்தியம்னு சொல்றோம்னா, பிரளயத்துல யாரும் வேதம் சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டா, எல்லாம் அழிஞ்சிடும். ஆனா மீண்டும் ஒரு சிருஷ்டி நடக்கும் இல்லையா, மீண்டும் பகவான் உலகை படைப்பான் இல்லையா, அப்போ வைதிகர்கள் மீண்டும் பூமியில வருவா இல்லையா. அந்த வைதிகர்கள் வேதம் சொல்லும் போது என்ன பண்ணுவானா,
முன் கல்பத்துல முன் படைப்பு சுழற்சியில எப்படி வேதம் சொன்னாலோ அதே வரிசையில் வேதம் சொல்வதால் வேதம் மீண்டும் நிலைத்திருக்கும். இது பிரவாக நித்தியத்துவம். ராமானுஜர் விளக்கிறார், ஏததேவச்ச வேதஸ்ய அப்பௌருஷேயத்துவம் நித்தியத்துவஞ்ச யத் பூர்வோச்சாரண கிரமஜனித சம்ஸ்காரேண தமேவ கிரம விசேஷம் ஸ்மிருத்வா தேனைவ கிரமேண உச்சாரியமானத்துவம் என்று இது ஸ்ரீபாஷ்யத்துல ராமானுஜர் கொடுத்த விளக்கம். அடுத்த கல்பம் வரும்போது முன் கல்பத்துல வேதத்தை எப்படி சொன்னாலோ அதே வரிசையில் மீண்டும் வேதத்தை சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த வேதம்ங்கிறது ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் புரியறாப்புல சொல்லணும்னா, அந்த கால மனுஷாளுக்கு தெரியும், நெஞ்சம் மறப்பதில்லை தெரியும் இல்லையா? நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு படம். அதுல அவ 2 பேர் விரும்புவா, போயிடுவா. இறந்து போனாலும் அடுத்த ஜென்மம் பிறக்கும் போது இவரும் அதே முகத்தோட வருவார், அந்த பெண்ணும் அதே முகத்தோட வருவா. மாறுதலே இருக்காது, அதே மாதிரி வந்துருவா. இப்போ ஏதோ அநேகன்னு ஒரு படம் வந்ததுங்கிற அந்த மாதிரி. அப்போ மறுபடியும் பிறந்தாலும் மறுபிறவி வந்தாலும் அதே வடிவத்துல திரும்ப திரும்ப வந்துடுறாளாம். அது போல வேதம்ங்கிறது இப்ப கண்ணுக்கு தெரியாம போனாலும் கூட மீண்டும் உலகம் படைக்கப்படும் போது முன்னாடி அதுக்காக அதுவும் வேதமும் ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லை. அப்புறம் இதை மட்டும் நம்ம விஜயன் சார் பாவம் ரெக்கார்ட் பண்றார், அதை யாரா கட் பண்ணி போட்டு பார் திரைப்படத்தோடு வேதத்தை ஒப்பிட்ட வெங்கடேஷ் தம்ப்நெயில் போட்டு திட்டுறாவன. அதெல்லாம் இல்லை. உதாரணம் சொன்னா we have to take it with a pinch of salt. ஒருத்தர் முகத்தை பார்த்து பால் வடியும் முகம்னு சொன்னா காப்பி போட்டு தான் நான் கேட்க முடியும். உதாரணத்தை உதாரணமா மட்டும் எடுத்துட்டு விட்டுறணும், மேட்ரு மட்டும் தான் எடுத்துக்கணும். அதனால வேதம்ங்கிறது இப்போது இல்லாமல் போனாலும் மீண்டும் வந்துவிடும். அது மட்டும் இல்லை,